மயிலிட்டி கடற்கரையோர காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும். கடற்தொழிலுக்கு சென்று மாயமான இருவர் பாதுகாப்பாக மீட்பு. எமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார். தமிழர்கள் விடயத்தை அனுறு அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை. ஸ்ரீநாத். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பில் வவுனியாவில் முக்கிய தீர்மானம். கொழும்பு சட்டவிரோத நிதி மோசடி 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கமறியல். 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி. ரங்கடி சாந்த மரண அறிக்கை சந்தேகம், புதிய குழு கோரி கம்மன்பில வலியுறுத்தல். இலங்கை மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு டச்சு போர் வீரர்களுக்கு கொழும்பில் நினைவேந்தல். மட்டக்களப்பு எல்லையில் உள்ள ஆற்றின் பெயர் கூட தெரியாதவர் மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்து பேசுவது வேடிக்கையானது. சாணக்கியன் எம்பி. பாதுகாப்பு கவசம் அணியாமல் சென்று அர்ச்சுனா, தட்டி கேட்ட இளைஞர்களுடன் வாக்குவாதம். நெடுந்தூர பேருந்து பயணிகளுக்கு இணையவழி இருக்கை முன்பதிவு திட்டம் ஆரம்பம். செம்மணி புதைகுழிக்குள் குழந்தையின் எண்புக்கூடு. தொடர்வது விரிவான செய்திகள். மக்களின் காணி மக்களுக்கு என்ற எமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் பலாலி மற்றும் மயிலிட்டி பகுதியில் பெருமளவான காணிகளை விடுவிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தையடி பகுதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணிகள் மக்களுக்கே என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம். குறிப்பாக தற்போது மயிலிட்டி பகுதியில் கீரிமலை பருத்தித்துறை வீதியின் கடற்கரை பக்கமாக உள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் அவற்றை விடுவிப்போம். அதேபோன்று மயிலிட்டி காணிக்கை மாதா கோவில் அப்பகுதியில் உள்ள இடுகாடு மற்றும் பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள பகுதியைச் சூழவுள்ள பகுதிகள் என்பவற்றையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருந்த 2 கடற்தொழிலாளர்கள் கரை திரும்பியுள்ளனர். நேற்று முன்தினம் 2ஆம் தேதி காலை 10 மணியளவில் கள்ளப்பாடு கடற்கரையில் இருந்து படகு ஒன்றில் தொழிலுக்காக சென்ற குறித்த 2 கடற்தொழிலாளர்களும் நேற்று அதிகாலை வரை கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகுகளில் சென்று தேடியுள்ளனர். இதன்போது அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்களையும் அவர்களது படகினையும் தேடும் நோக்கில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இன்றைய தினம் காலை மீனவர்கள் பல படகுகளில் சென்று மீண்டும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்த நிலையில் அவர்களை கடற்தொழிலாளர்கள் சிலர் பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்துள்ளனர். யாழ் நைனாதீபு மற்றும் நாகவிகாரை பிக்குமாரே தையிட்டு விகாரை சட்டவிரோதமானது என தெரிவித்த பின்னரும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழில் பொய் கூறுவதை நிறுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி சுகாஸ் எழுதிய தமிழன் கனவு நூல் வெளியீட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து தையட்டியில் கட்டப்பட்டு சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடும் மக்களுக்கு குரல் கொடுப்பதை யாழ் மே தின கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இனவாதம் என்கின்றார். மக்களின் காணியை மக்களுக்கே தெரியாமல் ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடித்து கட்டுமானம் ஒன்றை கட்டி அதற்கு திச விகாரை என்ற பெயரை வைத்துள்ளனர். இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ளது என தெளிவாக நைனாதீவு விகாராதிபதியும் யாழ் நாக விகாராதிபதியும் ஏற்கனவே கூறிவிட்டார்கள். இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு அறியாதவர் போல் தையட்டி விவகாரத்தில் தமிழ் கட்சி இனவாதமாக செயல்படுகிறது என்று மேடையில் பேசுகின்றார். தையட்டியில் மக்களின் காணியை திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் நாமும் தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவை வழங்கி அவர்களுடன் நில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். இதனை பொறுக்க முடியாதோ தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் தையிட்டி காணி அளவீட்டை இனவாத தமிழ் தலைமைகள் குழப்புவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மக்களின் காணியை அபகரித்ததை மக்களிடம் திருப்பிக் கொடுக்க முடியாத அரசாங்கம் அதற்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து போராடும் உண்மை இனவாதிகள் என்கின்றார்கள். இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சட்டத்திறனிகள் இருக்கின்ற நிலையில் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன்.
தையிட்டி மக்கள் தமது நிலத்துக்காக போராடுகின்றார்கள். அவர்கள் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் சிலர் மட்டும் அவர்களின் போராட்டத்தோடு தொடர்ந்தும் பயணிக்கின்றனர். சட்டத்தரணிகளுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கிறது. நீதிமன்றத்தில் சட்டத்தை பேச வேண்டும் அல்லது மக்களிடம் சட்டம் தொடர்பான அறிவை போதிக்க வேண்டும். இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், நிலத்தை இழந்த மக்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடும் போது அரசியல் சாயம் பூசப்படுகிறது. நீங்கள் சட்டத்தரணிகள், நீங்கள் அந்த போராட்டத்திற்கு சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆகவே உரிமைக்கான போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் உண்மை இனவாதிகள் என தெற்கு சித்தரிக்கும். ஆனால் அந்த இனவாதத்தை நாங்கள் தொடர்ந்தும் எதிர்ப்போம் என்றார். தமிழர்கள் விடயத்தில் கடந்த காலங்களில் தான் அரசுகள் ஒரு பக்கசார்பற்ற முறையில் கவனிப்பாரற்ற முறையில் நடந்திருந்தன என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்று உள்ள அரசாங்கமும் அதனை நிவர்த்திக்காமல் செயற்பாடுகளை முன்கொண்டு செல்லாத நிலையே காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். உண்மையிலே கடந்த காலங்களில் தான் அரசுகள் அவ்வாறான ஒரு பக்கச்சார்பற்ற முறையில் கவனிப்பாரற்ற முறையில் நடந்திருந்தென்று சொல்லப்பட்டாலும் கூட இன்று கூட அதற்கான நிவர்த்தி பணிகள் அல்லது நிவர்த்திகள் செய்யக்கூடிய அளவு இன்றைய அரசாங்கம் கூட பல முன்னிலை வகிக்கவில்லை அல்லது முழு ஈடுபாட்டுடன் அதற்குரிய செயற்திட்டத்தை ஆதரிக்கவில்லை அல்லது முன்னோக்கி கொண்டு செல்லவில்லை என்பதையே நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் நாம் ஒரு சுயசார்பு அடிப்படையிலே எமது மக்களின் வரிப்பணத்திலே மிக பெரிய அளவு பங்கினை வகிக்கின்ற இந்த சூழலிலே எமக்கான பொருளாதார சலுகைகள் அல்லது பொருளாதார உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. அதற்கு அப்பால் உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியின் ஊடாக சில வேலை திட்டங்களையாவது வருகிற முறை நான் இந்த விளையாட்டு மைதானத்திற்கும் அந்த எங்களுடைய ஐயா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மலசல கூடங்கள் அமைப்பதற்கான தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பேன் என்ற உறுதியையும் கூறிக்கொண்டு வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு வவுனியா மாவட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா குருமன்காட்டில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான ஏற்பாடுகள், மாநாட்டை அவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும், வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய முக்கியத்துவம், வரலாறு, அதனுடைய தாற்பயம் தொடர்பான விடயங்கள் அனைத்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கலந்துரையாடலின் முடிவில் 11 பேர் கொண்ட ஒரு வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. வேலன் சுவாமிகளின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரே, அருட்தந்தையர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பினர் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான வவுனியா மாவட்ட கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அருட்தந்தையர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பெண்கள், இளையோர் என்று பல்வேறு மற்ற பிரதிநிதிகளை கொண்ட இந்த கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி அளவிலே நடாத்த உத்தேசித்திருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான ஏற்பாடுகள் தொடர்பாகவும், இந்த மாநாட்டை எவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய முக்கியத்துவம், வரலாறு, அதனுடைய தாற்பயம் தொடர்பாகவும், இன்றைய இளைய சமுதாயத்துக்கு எமது இனத்தினுடைய வரலாற்றை கடத்த வேண்டும், இளைய சமுதாயத்தினரை தமிழின் பால், தமிழ் தேசியத்தின் பால் அவர்களை உள்வாங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கலந்துரையாடல் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மே 14, 2026 முதல் மே 14, 2027 வரையான ஒரு வருடத்தை வட்டுக்கோட்டை 50 என்ற 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் இந்த மாநாட்டை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் முன்னெடுப்பது தொடர்பாகவும், வவுனியா மாவட்ட மட்டத்திலே எதிர்காலத்திலே பல செயற்திட்டங்களை எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டதுடன், இந்த கலந்துரையாடலினுடைய நிறைவிலே 11 பேர் கொண்ட ஒரு வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைத்து உறவுகளுக்கும் அன்புரிமையோடு தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கையை வந்தடைந்த மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முவிசுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழா இடம்பெற்றது.
மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முகமது மொய்சி இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது ராஜதந்திர விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் சட்டவிரோத நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 120 வெளிநாட்டு நபர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ராஜகிரிய மெதவல்லிக்கடை வீதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்து சட்டவிரோத நிதி பரிமாற்றங்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறித்த குடியிருப்பின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மர்மமான முறையில் மரணமடைந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் மற்றும் அது தொடர்பான மரண பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக பிவித்துருக்கள உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் எதில்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் ரங்க நிஷாந்தவின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என மருத்துவ குழு முடிவெடுத்துள்ள போதிலும் அது ஒரு முழுமையான பரிசோதனை அல்ல என்று சுட்டிக்காட்டினார். குறிப்பாக திசுக்கையியல் மற்றும் நச்சியல் பரிசோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்னரே இது தற்கொலை என மருத்துவ குழு முடிவெடுத்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். போலீஸ் ஊடக பேச்சாளர் ஆரம்பத்திலேயே இது தற்கொலை என கூறியிருந்த நிலையில் மருத்துவ குழுவினர் ஏதேனும் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கினார்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கத்தியில் இருந்த கைரேகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்த கரைகள் ரங்க நிஷாந்தவுக்கு உரியவைதானா என்பது உறுதிப்படுத்தப்படாமல் அவசரமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடினார். அத்துடன் இந்த மரண பரிசோதனையை மேற்கொண்ட குழுவில் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களின் நண்பர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளவை அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது என்றும் கூறினார். இதன் காரணமாக தற்போதைய அறிக்கையை நிராகரிப்பதாக தெரிவித்த அவர் நாட்டின் சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் 3 அடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றினூடாக மீளவும் மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தினார். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டு கணினி குற்றவாளிகள் அதிகளவில் கைது செய்யப்படுவது குறித்தும் இதன்போது கம்மன்பிலோ தனது கவலையை வெளியிட்டார். கடந்த 4 மாதங்களில் மாத்திரம் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு கணினி குற்றவாளிகள் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 2024இல் 7210 இருந்த கணினி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் 2025இல் 12650 அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக NDB வங்கி, திரைசேரி, தபால் திணைக்களம் மற்றும் கொமர்ஷியல் வங்கி உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் அண்மை காலமாக பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதையும் அவர் நினைவூட்டினார். முறையான பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு சோதனைகளின்றி வெளிநாட்டவர்களுக்கு இலகுவாக விசா வழங்கும் முறைமையால் இலங்கை சர்வதேச குற்றவாளிகளின் புகலிடமாக மாறி வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டறிவதைப் போல இலங்கையும் தனது புலனாய்வு பிரிவை பலப்படுத்த வேண்டும் அல்லது விசா வழங்கும் பழைய முறையை அமுல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இலங்கை தொடர்ந்தும் ஹேக்கர்களின் சொர்க்கப்புரியாக காணப்பட்டால் நாட்டில் தற்போதுள்ள அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேறுவதோடு புதிய முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வருவதற்கு அச்சப்படுவார்கள் என்றும் இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்றும் உதய கம்மன்பில கூறினார். கடந்த மாதம் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஈரானிய அமெரிக்க போர் காரணமாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் முறையற்ற நிர்வாகம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் இடம்பெற்ற குளறுபடிகளே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என அபிமானி ஜனநாயக கட்சியின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார்.
முதலாம் திகதி அதிகரிக்கப்பட வேண்டிய விலையை ஜனாதிபதி நுவரெலியா சென்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்காலிகமாக மறைத்து வைத்ததாகவும் இவ்வாறான ஏமாற்று வேலைகளை செய்ய வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய பொருளாதார அழுத்தங்களால் விவசாயிகள் தமது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் டீசல் விலையில் பாரத்தை ஏற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு பெட்ரோல் விலையை பாரிய அளவில் அதிகரித்து மக்கள் மீது சுமை ஏற்றப்பட்டுள்ளதாகவும் சாடினார். மேலும் கொழும்பிலிருந்து பஸ்கள் மூலம் மக்களை நுவரெலியாவுக்கு அழைத்து சென்றமை மற்றும் ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் பயணம் செய்தமை போன்ற நடவடிக்கைகள் மக்களின் வரிப்பணத்திலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதீப் சார்லஸ் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கட்சியின் முக்கிய உறுப்பினரான ரவீந்திர நிசங்க ஜனாதிபதி முதலாம் திகதி மக்களுக்கு ஒரு விசித்திரமான பரிசை வழங்கியதாக தெரிவித்தார். ஒரு நாள் மட்டும் எரிபொருள் விலை உயர்வை நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்த நாளே விலையை அதிகரித்தமையானது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் விமர்சித்தார். மக்களின் வரிப்பணத்தில் பஸ்கள் மூலம் ஆட்களை திரட்டி நுவரெலியாவில் பாரிய கூட்டங்களை நடத்திவிட்டு இப்போது அதன் சுமையை மக்கள் மீது சுமத்துவது முறையற்றது என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள ஜாவத்தை மயானத்தில் அமைந்துள்ள பொதுநலவாய போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் இலங்கை மண்ணில் அடக்கம் செய்யப்பட்ட டச்சு போர் தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதரகம் நினைவு தினத்தை இன்று அனுஷ்டித்தது. நெதர்லாந்து பதில் தூதுவர் இவான் ரோட்ஜென்ஸ் அங்குள்ள போர் நினைவு சின்னத்துக்கும் போரில் உயிரிழந்த டச்சு நாட்டவர்களின் தனிப்பட்ட கல்லறைகளுக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு மொத்தம் 36 டச்சு நாட்டவர்களின் உடல்கள் கொழும்பு, கண்டி மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் உள்ள மயானங்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து நெதர்லாந்து ஒவ்வொரு ஆண்டு மே 4ஆம் தேதி உயிரிழந்த தன் நாட்டு வீரர்களையும் குடிமக்களையும் நினைவு கூறுகின்றது. 1961ஆம் ஆண்டு முதல் இரண்டாம் உலக போரில் கொல்லப்பட்ட 1,02,000 டச்சு ஜூதர்கள் மற்றும் துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு நடந்த பல்வேறு மோதல்கள், போர்கள் மற்றும் அமைதி காக்கும் பணிகளில் உயிரிழந்த டச்சு வீரர்களுக்கும் நினைவு கூறப்படுகின்றது. மேலும் நெதர்லாந்தில் இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு நாடு முழுவதும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. ஆம்ஸ்டாமில் உள்ள தேம் சதுக்கத்தில் அந்நாட்டு மன்னர், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்னிலையில் அஞ்சலிக்கான சடங்குகள் நடைபெறுகின்றன. அதேவேளை நெதர்லாந்தின் அனைத்து நகரங்களிலும் உள்ளூர் மட்டத்திலான நினைவு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு படகில் செல்லும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பாதுகாப்பு கவசம் அணியாமல் சென்றுள்ளதால் அங்கிருந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்ட காணொளி தற்போது வைரலாகியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முதல் இடம்பெற்றிருந்த நிலையில் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நெடுந்தீவுக்கு செல்லும் பொழுது படகில் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் ஏறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு கவசம் அணியுமாறு அறிவுறுத்திய போது அங்கிருந்தவருக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது எடுக்கப்பட்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகின்றது. நாட்டில் நெடுந்தூர பேருந்து பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இலகுவான முறையில் இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கான புதிய முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இதன்பொழுது கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் அன்றாட போக்குவரத்துக்கு தொடருந்துகளை காட்டிலும் பேருந்துகளே கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயணிகள் இருக்கைகளை முன்பதிவு செய்ய பேருந்து நிலையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் பயண திட்டமிடல் கடினமாகி பொதுமக்கள் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இந்த திட்டம் பயணிகள் முன்கூட்டியே இருக்கைகளை முன்பதிவு செய்யவும் தங்களது பயணங்களை மேலும் இலகுவாக திட்டமிட உதவுவதோடு அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். குறித்த திட்டம் ஆரம்பத்தில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும். பின்னர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பின் வெற்றியை பொறுத்து நாடு முழுவதும் இதை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகும்புர பல்முனை போக்குவரத்து மையம், காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட முக்கிய போக்குவரத்து நிலையங்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பயணிகள் www.busticket.government.lk என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது 0120001266 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ இருக்கைகளை முன்பதிவு செய்யலாம். இந்த சேவைக்கு கூடுதலாக சுமார் 30 ரூபாய் கட்டணம் அறவிடப்படுவதோடு வங்கி அட்டைகள் மூலமாக கட்டணம் செலுத்தும் வசதியும் உள்ளது. மேலும் ஊடக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு ஊக்குவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்களாக 4 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள்
7வது நாளாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காலை 7:40 மணி முதல் தற்போது வரை அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதுடன் இன்றைய தினம் புதிதாக 4 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் அந்த 4 மனித எண்பு தொகுதிகள் ஒன்று சிறு குழந்தையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் சிறு குழந்தை உள்ளடங்களாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 247. சான்று பொருட்கள் இன்றைக்கு எடுக்கல. ஆனால் ஏற்கனவே எடுத்த சான்று பொருட்கள் அவ்வளவும் இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கஸ்டடிக்கு கட்டுக்காவலுக்கு இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது. நாளைய தினம்தான் எங்களுக்கு கையில் கிடைக்கும் என்னென்ன சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது. நாளைய தினம் உங்களுக்கு சான்று பொருட்கள் தொடர்பான விவரத்தை முழுமையாக சொல்லக்கூடியதாக இருக்கு. அது தொடர்பான அந்த பிரதேசம் இன்னும் அகழ்வு ஆரம்பிக்கப்பட இல்லை. நாளைய தினம்தான் அது தொடர்பான அகழ்வு ஆரம்பிக்கப்படுவதாக நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடினோம். நாளைய தினம் அது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தரலாம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.